ருக்மிணியோட இலகிய மனசை பயன்படுத்தி அவகிட்ட நல்லவன் போல காட்டிக்கிட்டு கூடவே இருந்து ருக்மிணிக்கு நடக்க வேண்டிய முறையான கல்யாணத்தை சதி வேலை பண்ணி நிறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை நிறுத்தி தான் சொந்த பையனுக்கு ருக்மிணியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ருக்மிணிக்கு 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது ருக்மிணியோட வாரிசுக்கு தான் சேரும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரசவத்தை கூட தாங்க முடியாத பலவீனமான அவளோட உடல்நிலையை கொஞ்சம் கூட கருதாம அவளுக்கு 6 முறை கருவறை செஞ்சு ஆபத்துல தள்ளினவங்க தான் இந்த சோலையம்மா. இதுக்கு மேல அவ குழந்தைய பெத்துக்கிட்டா உடம்பு தாங்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ சொத்தை அபகரிக்கிறதுக்காக ஒரு குழந்தை அவங்களுக்கு தேவைப்பட்டது. அப்பதான் என் கணவர் பொன்னுரங்கம் அவங்க கண்ணில் சிக்கினாரு. ருக்மிணிக்கு எப்படி இலகிய மனசு இருக்கோ அதே மாதிரிதான் என் புருஷனும் இலகிய மனசு படைச்சவர். இலகிய மனசு படிச்சவங்கெல்லாம் அடையாளம் கண்டு அவங்களை ஏமாத்துறதுல சோலையம்மா கை தேர்ந்தவங்க. அதே மாதிரிதான் என் புருஷனையும் ஏமாத்து என் 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய அபகரிச்சுட்டாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இங்கு வாதம் நடந்து கொண்டிருக்கும் குழந்தை தொடர்பான வழக்குக்கும் சோலையம்மாவின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இருக்கு. விளையும் பயிறு முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சோலையம்மாவோட குணம் என்னன்னு இந்த நீதிமன்றம் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னோட சுபஸ்ரீ வழக்குல நீதி வழங்க உதவியா இருக்குங்கிறதுக்காக தான் இது குறிப்பிட்டு சொன்னேன். மற்றபடி சோலையம்மா மனசை புண்படுத்துறதுக்கோ சோலையம்மா வாழ்ந்த வாழ்க்கையை கேவலப்படுத்துறதுக்காகவும் நான் இதை சொல்லல. கடம் கோட்டார் அவர்களே, நான் ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ற போதிலும் நான் ஒரு தாய். ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அத்தனையும் அவளுக்கு உயிர் தான். எனக்கு 2 உயிர் பிறந்தது. அதுல ஒரு உயிர் போனதை கேள்விப்பட்டதும் என் மனசு கல்லாக்கிக்கிட்டேன். ஆனா அந்த உயிர் போகல, அது பறிக்கப்பட்டிருக்கு. வேற இடத்துல வளருதுன்னு தெரிஞ்ச உடனே என் உயிரே போயிடுச்சு. இப்போதும் கணம் கோட்டார் அவர்கள் முன்னாடி நான் ஒரு நடப்பெணமா தான் இருக்கேன். என்னோட 2 கண்ணுல ஒரு கண்ணை இழந்து நிக்கிறேன். என்னோட உயிருக்கு உயிரான குழந்தையை மீட்டு என்கிட்ட ஒப்படைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு நீதி கிடைக்க ஆவணை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டதில் குழந்தையை பெற்றது தான் என்று 2 தாய்களுமே சொல்கிறார்கள். ஆகையால் சட்டப்படி இந்த வழக்கின் தீர்ப்பை கூறுவதை விட விஞ்ஞான முறைப்படி தீர்த்து வைக்க ஆசைப்படுகிறேன். ஆகையால் குழந்தையையும் குழந்தைக்கு உரிமை கொண்டாடும் அர்ச்சனா ருக்மணியும் DNA டெஸ்ட் மூலம் உண்மையை அறிந்து கொள்ளும்படி உத்தரவிடுகிறேன். DNA டெஸ்ட் உடனடியாக எடுக்கப்பட்டு 15 நாட்களில் லேப் ரிசல்ட்டை கோர்ட்டில் சமர்ப்பிக்கும்படி போலீஸ்க்கு உத்தரவிடுகிறேன். ஒரு தேங்காய் கொடுங்க. இந்தாமா வந்து காசு கொடுமா. சரி. लड़की बहुत अच्छी दिख रही है।
ये लड़की दिखने को इस गांव की लड़की जैसा नहीं है, बाहर गांव से आया जैसे दिख रहा है। वो हमें मिलेंगे क्या? அண்ணா முயற்சி பண்ணி பாப்போமா? हम कितनी छोकरी को देख चुके हैं। इस लड़की को देखे तो एक बच्चे के माँ जैसे दिख रहा है। नहीं नहीं नहीं, देखने को ऐसे नहीं दिख रही है, खूबसूरत दिमसकट जैसे दिख रही है। अब नहीं तो एक न एक दिन जरूर खाना है। हाँ हाँ जरूर कहेंगे। இந்தாம்மா பூவு. போலாமா? மச்சான், இந்த அர்ச்சனை பொருள் எல்லாம் கொஞ்சம் புடிங்களேன். நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏய் இரு இரு, எங்க போற நீ? மச்சான், அர்ச்சனை பொருள் வாங்கின கடையில கணக்கு சரியா பார்க்காம 50 ரூபாய் கம்மியா கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆமா மச்சான், நான் இப்பதான் மனக்கணக்கு போட்டு பார்த்தேன். கணக்கெல்லாம் எப்பவுமே கரெக்டா கொடுத்துட்டு வரணும்ல. இருங்க போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அதெல்லாம் சாமி கும்பிட்டு திரும்ப போகும்போது கொடுத்துக்கலாம். உள்ள சாமிக்கு பூஜை அர்ச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. மச்சான், உள்ள இருக்கிற சாமி எங்கேயும் போயிடாது, அது இங்கேதான் இருக்கும். ஆனா வெளியில இருக்கிற ஆசாமி போயிடுவான். அதுக்கு அர்ச்சனையும் பூஜையும் செய்ய முடியாம போயிடும். என்ன சொல்ற பூமிகா? கடைக்கு 50 ரூபா கொடுக்கணும்ன்ற, ஆசாமிக்கு பூஜை அர்ச்சனை செய்யணுங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அடுத்த ஷாட்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த ஷாட்டா? ஷாட்னா இல்ல, அடுத்த செகண்ட் புரிஞ்சிடும்னு சொல்ல வந்தேன். ஆமா, வாய் கொலரி ஷாட்னு சொல்லிட்டேன் போல. நீங்க இங்க இருங்க, இதோ வந்துடுறேன், இதோ வந்துடுறேன். புடிங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் மச்சான். இங்க இருங்க. எங்க போறா இவ? சரி ஓகே, எதனா பாக்கி வச்சிருப்பா. கணக்கு முடிச்சிட்டு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ये लड़की तो मंदिर के अंदर अभी अभी गए थे, इतने जल्दी वापस आ गए? और अकेली आ रही है। एक महीना हमारे तरफ उड़ के आ रहे हैं, ऐसे पकड़ के हम पैकेट में डाल देना। चलेंगे? क्या सोच रही हो? चलेंगे ना? क्या क्या कहाँ बुला रहे हमको? ससुराल को, उंग மாமியார் வீட்டுக்கு. என்னது மாமியார் வீட்டுக்கா? தமிழ் தெரியுதுல, பாஷை மாத்தி பேசுற. என்னது என்ன முழிக்கிறீங்க? மாமியார் வீடு தெரியாதா?
மாமியார் வீடு. அங்க போனாதான் உங்களுக்கு எல்லா வசதியும் கரெக்டா கிடைக்கும். ஏய் நான் கலாய்க்கிறியா? போனா போது ஒரு பொண்ணாச்சுன்னு பாக்குறேன். போய்கிட்டே இரு, இல்ல அம்புடுதான் மெர்சல் ஆயிடுவேன். யாரு? நானா? சரி பாத்துலாமா? யாரு மெர்சல் ஆகுறது, யாரு பேஜார் ஆகுறது, யாரு நாஸ்தி ஆகுறது, யாரு கலீஜ் ஆகுறது, யாரு பார்சல் ஆகுறதுன்னு பாத்துலாமா? ஏய் நான் மிரட்டுறியா? ஏய் படி. என்னது போடியா உன்ன? இன்னும் ஆளு காணுமே. ஒரு அடி கூட வாங்க முடியாதுமா. எலும்புலாம் ஒஞ்சி போச்சுமா. எங்களை விட்டுருமா. தாயே உமாகாய நான் கேள்விப்பட்டுக்கிறேமா. இப்பதான் அனுபவிச்சு பாக்குறேன். இது மேல ஒரு அடி ஊந்தா கூட உயிரா போயிடுமா. என்னமோ சொன்னீங்களேடா, செம்ம திம்சு கட்டேன்னு. எப்படி இருக்கு இந்த கட்டையோட அடி? மரணடியா? இனிமே இந்த மாதிரி கோவில்ல நின்னுகிட்டு அசிங்கமா பேசுவீங்களா? பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுவீங்களாடா? ஐயோ பாருங்க, உங்களை மாதிரி அக்காங்களுக்கு நான் தம்பிமா, உங்களை மாதிரி தங்கச்சிங்களுக்கு நான் அண்ணமா. அது அந்த பயம் இருக்கட்டும். ஓடி இருக்க, எடுத்து காலி பண்ணுங்க. போங்க, கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. இன்னும் 4 போட்டுக்கணுமா? மச்சான் வாங்க சாமி கும்பிடலாம். ஏய் இரு. கோயிலுக்கு வெளியில கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டியா? கொடுக்க வேண்டியதெல்லாம் நல்லா கொடுத்தாச்சு. என்னாச்சு உன் கைக்கு? இதுவா என்னன்னே தெரியல. வீட்ல வேலை செய்யும் போது சின்னதா. வாங்க மச்சான் சாமி கும்பிடலாம் வாங்க. இந்தாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சாமி பேருக்கு. சாமி பேருக்கா? சரி. அஸ்தே மனச சக குடும்பச க்ஷேம ஸ்தைரிய வீரிய விஜய ஆயுः ஆரோக்கிய. ஏண்டா கிருஷ்ணா, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நம்ம மாட்டிக்க மாட்டோம்? மாட்டிக்கிறது மட்டும் இல்லம்மா, கம்பி எண்ண வேண்டியதுதான். அப்போ அந்த டெஸ்ட் எடுத்தா தானடா? எடுக்காம எப்படிமா இருக்க முடியும்? அதான் கோர்ட் உத்தரவு போட்டிருக்குல. கோர்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு 1000 வழி இருக்கு. ஆனா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு. என்னம்மா வழி? பேசாம ருக்மணிய வெளிநாட்டுக்கு தப்பிக்க வச்சிட வேண்டியதுதான். என்னது? வெளிநாட்டுக்கு தப்பிக்க வைக்கிறதா? என்னம்மா பேசுற நீ?
ஆமாண்டா, ருக்மணிய சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்க போறோம். ஆமாண்டா, அது ஒண்ணுதான் குழந்தைய நம்ம கிட்ட தக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி. உடனே டிக்கெட்டும் அவ தங்கறதுக்கு இடமும் உடனே ஏற்பாடு பண்ணு. என்னடா யோசிக்கிற? இங்க பாரு, இதுக்கு மேல நீ யோசனை பண்ணன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தை நம்ம கிட்ட நிக்காதுடா. சரிம்மா. சரி, அவ உள்ள என்ன பண்றான்னு பாரு, அவளை கூட்டிட்டு வா, சரி பண்ணிடலாம். இருக்கு ரொம்ப தீவிரமா வேண்டிட்டு இருக்க போல இருக்கு. ஆமாங்க, கோர்ட்ல ஜட்ஜம்மா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுங்க. நம்ம குழந்தை நமக்கு தாங்க, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆமா இருக்கு. சரி வா, அம்மா கூப்பிட்டாங்க. எதுக்கு? வா இருக்கு, வா. என்னத்த வர சொன்னீங்களாமே? சரி, நீ உடனே ஊருக்கு கிளம்பு. என்னது ஊருக்கா? எங்கத்த? சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூருக்கா? நாம எதுக்கு அங்க போகணும்? நாங்க வரலமா, நீ மட்டும்தான் போற. என்ன, நான் மட்டுமா? என்னத்த சொல்றீங்க? நான் எதுக்காக உங்களை எல்லாம் விட்டுட்டு சிங்கப்பூர் போகணும்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குமா, நான் உனக்கு அப்புறமா விவரமா சொல்றேன். கிருஷ்ணா உன் பயணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாமா. அத்தை, நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே உன் நன்மைக்காக தாமா சொல்றேன். இங்க பாரு ருக்கு, இனிமே நீ இந்த ஊர்ல இருந்தா நம்ம குழந்தைய நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும். குழந்தை இல்லாம நீ படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியாது. அதுக்கு மேல இந்த அத்தை உயிரோட இருக்கவே மாட்டா. அத்தை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காம நான் எப்படி தான் சிங்கப்பூர் போக முடியும்? அந்த டெஸ்ட் எடுத்தா தானே சுபஸ்ரீ நம்ம குழந்தைன்னு தீர்ப்பு வரும். தீர்ப்பு நமக்கு சாதகமா தானே வரப்போகுது. நாம ஏன் பயப்படணும்? இல்லம்மா, அந்த அர்ச்சனா கலெக்டர் இருக்காளே, அவ ரொம்ப மோசமான ஆளு. தீர்ப்பையே மாத்தி எழுதக்கூடிய சக்தி உள்ளவர். டிஎன்ஏ ரிப்போர்ட்டையே மாத்தி எழுத வைப்பா. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதாம்மா உன்னை சிங்கப்பூருக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ண. அதனால டிஎன்ஏ டெஸ்டுக்கு நாம போனாலும் ரிசல்ட் நமக்கு சாதகமா வராது. அந்த டிஎன்ஏ ரிசல்ட் அர்ச்சனாவுக்கு சாதகமா வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டா. அதையும் மீறி நம்ம டெஸ்டுக்கு போகணும்னு நினைச்சா நம்ம குழந்தை பறி போயிடுமா? அது உனக்கு சம்மதமா? இங்க பாரு, என் பேத்தியை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நான் அடிக்கடி அங்க வந்து பாக்குறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ இன்னும் கொஞ்ச நாள் சிங்கப்பூர்ல இரு. அதுக்குள்ள நான் குழந்தைய நம்ம கிட்ட தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடறேன். நான் செய்யறது எல்லாமே உனக்காகவும் என் பேத்திக்காகவும் தாமா. என்னம்மா யோசிக்கிற? இவ்வளவு சொல்ற, இந்த அத்தையோட பேச்ச நம்ப மாட்டியா? டெஸ்ட் எடுத்தா நம்ம குழந்தை நம்மளை விட்டு ஒரேடியா போயிடுமா? உனக்கு சம்மதமா சொல்லு? இல்லத்த, என் குழந்தைய விட்டுட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது. நான் சிங்கப்பூருக்கு போறேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ காலையில சிங்கப்பூர் போற, அதுக்கான ஏற்பாட்டை கிருஷ்ணா பண்ணிடுவான். என்னடா, எல்லாம் ரெடி தானே? ரெடிமா. கிருஷ்ணா, கால் டாக்ஸி வந்துருச்சு. நான் எல்லாம் விவரமா சொல்லிட்டேன். ஒரு பிரச்சனை இல்லடா. ஆமா, ருக்கு எங்க? அவ உள்ள இருக்காமா? ருக்கு,
என்னம்மா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் அத்தை. ருக்கு, இந்த பேக்ல பாஸ்போர்ட், விசா, கேஷ் எல்லாமே இருக்கு. சரியா? டேய், கொண்டு போய் வண்டியில வச்சிரு. சரிம்மா. ருக்கு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் ஒரு விஷயம்மா, ஏர்போர்ட்டுக்கும் கூட நாங்க யாரும் வரல, நீ மட்டும்தான் தனியா போற. ஆமாம்மா, நீ மட்டும்தான் போற. அது மட்டும் இல்ல, நம்ம கார்ல இல்ல, ஒரு கால் டாக்ஸி ஏற்பாடு பண்ணிருக்கேன். கால் டாக்ஸியா? ஆமாம்மா, நம்ம கார்ல போனீன்னா உன்னை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதை அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ மட்டும் தனியா போனன்னு வச்சுக்க, நானும் அவனும் வீட்டுல இருப்போம், வர்றவங்களுக்கு சந்தேகம் வராதுல்ல. அதனாலதான் கால் டாக்ஸி ஏற்பாடு பண்ண. அப்புறம் நீ கால் டாக்ஸில மெயின் ரோட்ல ஏர்போர்ட்டுக்கு போயிடாதம்மா. சந்து பொந்துன்னு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே சுத்திக்கிட்டு ஏர்போர்ட் போமா. அந்த டிரைவர்கிட்ட நான் சொல்லிட்டேம்மா. அதனால ஒரு பிரச்சனையும் வராது, யாருக்கும் சந்தேகமும் வராது. சரி, போய் குழந்தை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அம்மா ருக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கமா. ருக்கு, போனது மறக்காம ஃபோன் பண்ண. சரிங்க. அப்பாடா, ஏண்டா இவ்வளவு சொத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நான் இட்லி விற்க போக முடியுமா? விட்டுருவேனா நானு? செல்லக்குட்டி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். என்னம்மா? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.